رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழ் ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? பெண்ணொட்டகம் எந்த கூட்டத்தினருக்கு சான்றாக வந்தது? இதுக்கான ஆன்சர் சமூது கூட்டத்தினர். அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. மனதில் என்ன கவலை கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் என அவனை நினைக்கும் போது நம் இதயங்களும் அமைதி பெறும். அந்த கவலை கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் விடுவிப்பான். அல்லாஹ்வை நினைத்து நாம் சொல்லும் வார்த்தைக்கு இருக்கும் சக்தியை நாம் அறிந்து கொண்டால் ஒரு நாள் கூட அவனை நினைக்காமல் அவனை புகழாமல் தூங்க மாட்டோம். சாப்பாடு, தூக்கம் இதை எல்லாத்தையும் விட அவனை நினைப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவோம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு கவலை கூட இருக்காது. என்ன ஆக போகுதோ, நம் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என இந்த உலக வாழ்க்கை பற்றி எந்த கவலையும் இருக்காது. அல்லாஹ்வை நினைப்பது என்றால் தொழுகை, குர்ஆன் ஓதுதல், தஸ்பீஹ், துஆக்கள் என அனைத்தும் அடங்கும். இதில் முக்கியமானது நம் உள்ளங்களும் நாவுகளும் ஒரு சேர சொல்லும் தஸ்பீஹ். கடமையான விஷயம் இல்லையே என நிறைய பேர் புறக்கணிக்கும் ஒரு அமல் இது. நாம் மனதார தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என நினைத்தால் மட்டுமே செய்ய முடியும். அல்லாஹ்வின் மீது நாம் கொண்ட நேசம், பயம் இது மட்டுமே இந்த அமலை செய்ய வைக்கும். அப்படி நீங்கள் செய்யும் தஸ்பீஹ் தான் உங்கள் உள்ளத்திற்கு வெளிச்சத்தை தரும். தஸ்பீஹை பொறுத்தவரை ஏராளமாக இருக்குது. அதில் ஒரு தஸ்பீஹை நான் சொல்கிறேன். திக்ருகளின் அரசன் அப்படி கூட இந்த தஸ்பீஹை சொல்லலாம். முதலில் கூறப்பட்ட தஸ்பீஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகம் முதல் இன்று வரை ஒரு முஃமினை அடையாளப்படுத்தி காட்டிய தஸ்பீஹ். முஸ்லீம் அல்லாத ஒருவர் இதற்கு முன் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை மனதார சொல்லி இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அவர் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அன்று பிறந்த குழந்தை போல் அந்த மனிதரை சுத்தமாக மாற்றி விடுவான். நரகத்தில் இருக்கும் ஒரு மனிதரின் உள்ளத்தில் ஒரு கடுகளவு ஈமான் இருந்தால் கூட அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுவான். இங்கு ஈமான் என்பது யார் மனதில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை அழுத்தமாக இருக்கிறதோ அதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி இந்த வார்த்தையில் என்னதான் இருக்குது என கேட்டால் அதன் தமிழ் அர்த்தத்தோடு பறித்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. இதுதான் இதோட மீனிங். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையே இதுதான். இதற்காக தான் அத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். பல நபிமார்கள் இந்த வார்த்தை சொன்னதற்காக தான் அநியாயமாக துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்விற்கு மிக பிடித்த வார்த்தை இது. இதை எவ்வளவு அதிகம் நாம் மனதார சொல்கின்றோமோ அதைவிட பல மடங்கு நன்மைகளும் கிடைக்கும். இந்த உலக சோதனைகள் அனைத்திற்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் கிடைக்கும். 7 வானம் பூமியை ஒரு தட்டிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஒரு தட்டிலும் வைக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தட்டே கனம் கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வார்த்தைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தது 100 முறை என கணக்கு வைத்து ஓதி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் கடைசி நொடியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை நம் நாவுகளில் வந்துவிட்டால் நாம் ஆசைப்பட்ட சொர்க்கமும் நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் இந்த வார்த்தையை ஒருவரால் சொல்ல முடியாது. அப்படி கடைசி நொடியில் நம் நாவுகளில் வர வேண்டும் என்றால் நாம் நன்றாக இருக்கும் காலத்தில் இந்த திக்ரை அதிகம் சொல்லி அதன்படி நடந்தால் மட்டுமே முடியும். கடைசி காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என அலட்சியப்படுத்தாமல் இன்று முதல் மனதார ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை உங்கள் விதியை மாற்றும். நம் வாழ்வின் கடைசி நொடிகளில் இந்த கலிமாவை சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். பத்ர் போரில் எதிரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.